வணக்கம். நீங்க வந்து வள்ளலார் சன்மாக சங்கத்தை தந்தவர். வள்ளலாருடைய கொள்கைகளை பரப்புவதிலும் கடைபிடிப்பதிலும் ஈடுபாடுடையவர். ஒரு தகவல் கேள்விப்பட்டா அது கொஞ்சம் நம்புறதுக்கு கஷ்டமான தகவலாக கூட இருக்கு. கடந்த 6 வருடங்களாக வெறும் தண்ணீரை மட்டுமே குடித்து எந்த வேறு உணவையும் சாப்பிடாம நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறதா பத்திரிகைகளையும் படிச்ச உங்க குறிப்புகளையும் தந்து முதல்ல இது சாத்தியமா? அதாவது வள்ளலார் சொல்றாருங்க, கரிசலாங்கண்ணி மூலிகை எந்தவித தந்திரத்திலாவது தினம் உட்கொள்ள வேண்டும் சொல்றாருங்க. அப்ப அந்த கரிசலாங்கண்ணி மூலிகை வந்து என்ன செய்யுதுன்னா உடல்ல இருக்கக்கூடிய அசுத்தத்தை எல்லாம் நீக்குதுன்னு சொல்றாருங்க. உடலை வந்து உள்ளுறுப்பையெல்லாம் நீடிக்க செய்துன்னு. இதை வந்து ஆரம்ப ஸ்டேஜில் வந்து குழந்தைங்கள்லாம் பிறக்கும்போது அதுக்கு பால் உணவு மட்டுமே கொடுத்து அதை வளர்த்துறோம். அப்புறம் திட உணவு எடுத்துகிட்டு வரோம். இப்போ நான் என்ன பண்ணணும், உணவையே நீக்கணும்னு நினச்சேங்க ஐயா. அந்த உணவை நீக்கிறதுக்கு என்ன வழின்னாக்கா திட உணவு சாப்பிட்டுட்டு வரோம், அதை திரவ உணவாக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ண முடியும்னாக்கா முதல்ல அந்த திட உணவெல்லாம் விட்டுருணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்தேன். அதை எப்படி விடலாம், அதுக்கு மாற்று என்ன பொருள் இருக்கும்னு ஆராயும் போது வள்ளலார் கரிசலாங்கண்ணியை பற்றி சொல்கிறார். நிறைய இடத்துல சொல்கிறாருங்க ஐயா. எந்தவித தந்திரத்திலாவது தின பரம கருணாநிதி ஆகிய ஆண்டவனால் கொடுக்கப்பட்ட மூலிகை, இதை அலட்சியம் செய்யாது ஆண்டவனை நினைத்து இதை தினம் உட்கொள்ள வேண்டும் சொல்கிறாருங்க. அப்போ அதை நான் சாப்பிட்டு பார்த்தேங்க ஐயா. அந்த கரிசலாங்கண்ணி வெள்ளைப்பூவுடைய கரிசலாங்கண்ணி மூலிகையை எடுத்துகிட்டு வந்து அதை நிழலில் உலர்த்தி அதை பவுடர் பண்ணி பாட்டிலில் வச்சுப்போம். ஒரு 2 டீஸ்பூன் தண்ணியில், ஒரு 2 கிளாஸ் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதனுடைய வெல்லமோ இல்லாட்டி தேனோ சேர்த்துப்போம். கொஞ்சம் மிளகு போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை வடிகட்டி ஒரு ஃப்ளாஸ்கில் வச்சுட்டோம்னா 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிக்கலாங்க ஐயா. அதனால நல்ல சந்தோஷமான ஆற்றல் இருக்குதுங்க ஐயா. நான் ஆரம்பத்தில் வந்து ஒரு 1 இயருக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். இது சாத்தியமாகுமா, இது எப்படி முடியும் அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க. எனக்கு வந்து ஆண்டவனை வந்து நான் சரணடைஞ்சிட்டேன். சரணாகதியாக அடையும் போது எனக்கு ஆண்டவன் எல்லா ஆற்றல்களும் தருவான்னு யார் என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்ளங்க ஐயா. அதே தீவிரமாகவே இருந்தேன். எனக்கு காலப்போக்கில் அது சரியாயிடுச்சுங்க ஐயா. எனக்கு வேற எந்த திட ஆகாரமும் சாப்பிடணுன்ற அவசியம் இல்லைங்க ஐயா. அதற்கு முந்தைய காலகட்டம் வரைக்கும் மற்றவர்களைப் போலவே எல்லா உணவுகளையும் சாப்பிட்டுட்டு வந்தாங்க ஐயா. இல்ல இப்படி சாப்பிடாம இருக்கிறது, தூங்காம இருக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் இயற்கைக்கு முரணா இல்லையா? எப்படி அதை சமாளிக்கிறீங்க? வள்ளலார் சொல்றாருங்க மேடம், இதுவே உங்களுக்கு ஆச்சரியத்தை தருது. மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்துகலாம் கண்டீர், புனைந்துரையேன் பொய்ப்புகளேன் சத்தியம் சொல்கின்றேன் வள்ளலார் சொல்றாருங்க ஐயா. நாம மரணமே இல்லாத வாழ முடியும்னாக்கா அதை நம்புவீங்களா? ஆனா வள்ளலார் சொல்ற சத்தியம் சொல்றாருங்க. உற்றமொழி உரைக்கின்றேன் ஒருமை நாள் உமக்கே, உறவனன்றி பகைவனன்ற என்னாதீர் உலகேன்னு சொல்றாங்க. உங்களுக்கு நான் ரொம்ப உறவுக்காரன்ப்பா, உங்களுக்குலாம் நேயர், உங்களுக்கு தேவையானவன் நான், உங்க நலத்துல நான் நிறைய பங்கு வச்சிருக்கேன், உங்க மேல அக்கறை வச்சிருக்கேன். ஏன் உரைத்தேன், இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் கண்டீர், யானடையும் சுகத்தினை நீர்தான் அடைதல் குறித்தே. 688 கோடி சித்துக்களை வள்ளலார் ஒரே நேரத்துல பெற்றார். அந்த ஆற்றல்களையும் அந்த சந்தோஷங்களையும் பார்க்கும்போது இவ்வளோ பெரிய சித்துக்களை நான் என்ன தவிர வேற யாரும் பெறலை. இவ்வளோ பெரிய ஆற்றல்களை ஆண்டவன் என்கிட்ட கொடுத்துட்டான். கீழே இறங்கி பார்க்குற நம்மெல்லாம் வந்து என்ன பண்ணோம், மண்ணு பொண்ணு பெண்ணுன்ற 3 ஆசைகளால் சதாகாலம் நம்ம ஓடிட்டே இருக்கோம். யோசனை பண்ணி பார்க்குறாரு, இவங்கெல்லாம் இப்படியே தான் தெரிஞ்சிட்டு இருப்பாங்களா? இதை தவிர வேற எந்த சிந்தனையும் வரமாட்டாங்களா இவங்களுக்கு? ஆடிட்டு பாடிட்டு கட்சியில் செத்து போகிறது தான் இவங்களுடைய வேலையா? நான் இன்னைக்கு மரணமில்லா பெருவாழ்வு அடைஞ்சிட்டேனே, இவங்க என்ன போல இவங்க அத்தனை பேரும் சந்தோஷத்தை அடையணும் அப்படின்னு கேட்குறாரு வள்ளலார். ஒரு பாதி இரவுல ஆண்டவன் எழுந்துடுறாரு. வள்ளலாருக்கு வந்து இவ்வளோ காலம் நீ அழுதுட்டு இருந்தியே, உனக்கு நான் அருளை கொடுத்துட்டேன்பா, 688 கோடி சித்துக்களையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன், நீயே இனிமேல் ஆண்டவனாருன்னு சொல்றாரு. அப்போ அதுக்கு வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவா எனக்கு மட்டும்தான் இவ்வளோ பெரிய பேரின்பத்தை தந்துட்ட, இதை போல என்னை போல இந்த மனித தேகத்தை எடுத்த அத்தனை பேர்களுக்கும் இந்த பெரிய ஆற்றலை, இந்த சந்தோஷத்தை, இந்த அருளை கொடுத்தீங்கன்னா தான் நான் இதை வாங்கிப்பேன். பாதி இரவில் எழுந்தருளி பாவியனை எழுப்பி அருள் ஜோதி அளித்து என் உள்ளகத்தே சூழ்ந்து கலந்து துலங்குகின்றாய். நீதி நடம் செய் பேரின்ப நிதி, நான் பெற்ற நெடும் பேற்றை ஓதி முடியாது, என்போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனேன் ஆண்டவனிடத்துல முறையிடுறாரு. நீங்க எனக்கு எப்படி கொடுத்தீங்களோ இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை, ஆற்றலை, இது போல இந்த உலகத்துல இருக்கவங்க அத்தனை பேர்கிட்ட கொடுங்கப்பா. அவங்கெல்லாம் வந்து பாவம் அறியாமையினாலையும் அவங்களுக்கு வந்து கடமைகள் பொறுப்புகள்னாலே மாட்டிக்கிட்டு அவங்கெல்லாம் வந்து சிறு தெய்வ வழிபாடுகளோட இருந்து, தெய்வ வழிபாடுனா என்னன்னு தெரியல, ஆன்மான்னா என்னன்னு தெரியல, அடுத்த பிறவினா என்னன்னு தெரியல, நாம ஏன் பிறந்தோம், ஏன் வளர்ந்தோம், ஏன் சாவுறோன்றதெல்லாம் தெரியல, அவங்களுக்கு அறியாமையில இருக்காங்க. அவங்களுக்காக நான் கெஞ்சி கேட்குறேன். அவங்களாம் பல ஜென்மங்கள் இறந்து திருப்பி அவங்க பிறந்து பல துன்பங்களுக்கு ஆளாகிறாங்க. அந்த துன்பத்தெல்லாம் என்னால் தாங்க முடியாதுப்பா. அவன் எனக்கு எப்படி கொடுத்தீங்க அந்த ஆற்றலை, இதே போல இந்த உலகத்திற்கும் அத்தனை பேருக்கும் ஆற்றலை கொடுத்தாதான் நான் சந்தோஷம் அடைவேன். அந்த மாதிரியான காலம் என்னைக்கு வருமோ நான் ஏங்கிட்டு இருக்கேன் ஆண்டவா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவன் கிட்ட முறையிடுறேன். இல்லை, இந்த 6 வருஷமா நீங்க இந்த சாப்பிடாம வெறும் கரிசலாங்கண்ணி மூலிகை
கஷாயம் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கிறது வந்து உங்கள் ஆரோக்கியத்துக்கு ஒண்ணுமே செய்யலையா? அதாவதுமா எனக்கு எப்படி தோணுச்சுன்னாக்கா ஆண்டவன் இடத்துல வந்து வைராகியமா பிடிச்சிட்டேன். எப்படின்னாக்கா மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டி சொல்றீங்களே, நரையற்று திரையற்று மூப்பற்று இறப்பற்று இருக்கவும் பெற்றேன், என் மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் தோழின்றார். நரைத்திரை வரக்கூடாது, மூப்பு வரக்கூடாது, உடம்புல பிணி வரக்கூடாது, மரணம் வரக்கூடாதுன்றாருங்க. அப்ப அப்படி பார்க்கும்போது நான் வந்து சாதாரண சாப்பாடு சாப்பிட்டுட்டு சாதாரண ஜனங்களோட வாழ்ந்துட்டு வயசாகி கழவனாகி செத்து போறதை விட இப்போதான் செத்து போட்டோம். தேவையில்ல, என்ன கிடக்குது நமக்கு? நமக்கு மனைவி மக்கள் கிடையாது, வீடு வாசல் கிடையாது, ஒன்றும் சொந்த பந்தம்லாம் கிடையாது. அதான் சொல்றாருன்னா வள்ளலார் ஆண்டவன் வந்து நம்மளுக்கு கோடி கோடி மடங்கு நம்மளுக்கு உதவி செய்வான். இது போல நம்மளுடைய அண்ணன் தம்பியோ அக்கா தங்கச்சிங்களோ தாய் தந்தைகளோ இந்த உலகத்துல நண்பர்களோ உறவினர்களோ யாரும் செய்ய முடியாது அவ்வளவு பெரிய நன்மையை. ஆண்டவன் பல கோடி மடங்கு ஒத்தாசா இருப்பான் அப்படின்றார். அப்ப நம்ம எதை பிடிக்கணும்னாக்கா, உண்பனே நினும் உடுப்பனே நினும் உலகரை நம்பிலேன், எனது நண்பனே நலம் சார் பண்பனே உனையே நம்பினேன் கைவிடல் என ஏன் வள்ளலார் சொல்றார். அப்போ நம்ம சரணாகதி அப்படியே அதுக்கு திருவாசகத்துல சொல்றாரு, பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பில ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யான் உனை தொடர்ந்து சிக்கனை பிடித்தேன் எங்கெழுந்தருள்வது நீ என்ற. அப்போ அவர் எப்படி சொல்றாருன்னா, அப்படி கெட்டியா பிடிச்சிட்டாரு ஆண்டவனை, சிவனை கெட்டியா பிடிச்சிட்டாரு. நான் விட்டா தானே நீ எங்கேயாவது போய் எழுந்தருள்வ, யாருக்காவது காட்சி கொடுப்பேன், நான் தான் உன்னை விடவே மாட்டேன் என்று. அப்போ நம்ம ஆண்டவனை கெட்டியா பிடிச்சிக்கிறதுக்கு என்ன இருக்குது? அவன் உருவமும் இல்லையே, அதுக்கு சிலையை பிடிச்சிக்கிறதா? என்ன பிடிச்சிக்கிறதா? இந்த எண்ணங்களால, இந்த ஆற்றல்கள், அதாவது என்னன்னாக்கா நம்ம செயல்களால சதாகாலம் சிவ சிந்தனையா, சதாகாலம் இறை சிந்தனையா இருக்கணும். அதாவது ஒரு காதலன் காதலை பார்க்கும்போது காதலன் காதலியே நினைச்சிட்டு இருப்பான். அந்த காதலி வந்து தன் காதலனே நினைச்சிட்டு இருப்பான். அப்போ இதுல வந்து உலகியல் தரத்திலேயே தன்னுடைய ஆசைகளை தன்னுடைய சந்தோஷங்களை ஒருத்தரோட ஒருத்தர் பகிர்ந்துக்கணும், இன்னைக்கு பார்க்கணும், இன்னைக்கு சந்திக்கணும்னு இருக்காங்க. இதையே தான் வள்ளல் பெருமான் நாயகன் நாயகி பாவனைக்கு வந்துடணும்னு சொல்றாரு. நாம தன்னை ஒரு பெண்ணாகவும் ஆண்டவனை காதலனாகவும். அப்போ இந்த உலகத்துல காதலன் காதலி அந்த உறவு தான் ரொம்ப உயர்வான, அதாவது ஸ்ட்ராங்கான உறவு. அதுக்கப்புறம் தான் மற்ற உறவுகள்லாம். அது மாதிரி தன்னை ஒரு பெண்ணாகவும் ஆண்டவனை காதலனாகவும், தன்னை எப்போ கூடுவேன், தன்னோட எப்போ பேசுவேன், நான் உன்னை நினைச்சு வாடுறேன்னு எடுத்துருப்பாரு. அப்படிலாம் பார்க்கும்போது ஆண்டவனை கெட்டியா பிடிச்சவங்களுக்கு மற்ற உணர்வுகள்லாம் வராதுமா. இப்ப இது வந்து நீங்க ஒரு நிலை தாண்டின ஒரு தத்துவங்கள், இதை எல்லாரும் வந்து நான் யதார்த்தமா ஒரு விஷயம் கேட்கிறேன். சொல்லுங்க. ஒரு படத்துல வந்து கவுண்டமணி நாட்டு வைத்தியரா இருப்பார். ஒருத்தர் வந்து எனக்கு 100 வருஷத்துக்கு மேல வாழணும், என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்பாரு. அவர் உடனே வந்து ஒரு பல பட்டியல் போட்டு இந்த பழக்கம் இந்த பழக்கம் இந்த பழக்கம் எல்லாம் உண்டான்னு கேட்பாரு. இவர் எதுவுமே இல்லாம, இதுல எதுவுமே இல்லாம நீலாம் 100 வருஷம் வாழ்ந்து என்ன ஆக போகுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரி இந்த மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசையே ஆசைன்னு சொல்றோம். அதே ஆசைன்னு சொன்னோம்னா நான் மரணமில்லா பெருவாழ் வாழுங்கிற அது ரொம்ப பேராசையா தெரியல. ஆமா, அதுதான் அதாவது என்னன்னா, இப்ப இந்த காலகட்டத்துல நம்மளுக்கு இந்த மனித தேகத்துல கொடுத்திருக்காரு இந்த உயிரை பிடிங்க. அதாவது என்னன்னாங்க, நம்ம செல்போன்ல சிம் கார்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த சிம் கார்டை எந்த டைப் ஆஃப் செல்லுலார் போன்ல வேணாலும் போட்டுக்கலாம். பேட்டரியில டார்ச் அந்த இது இருக்கு பாத்தீங்களா, டார்ச் லைட்ல பேட்டரி இருக்கு பாத்தீங்களா, அந்த பேட்டரியை பிடிங்கி வேற எந்த விதமான டார்ச்ல வேணாலும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி இந்த உடல்ல உயிரை கொடுத்துருக்கான். இந்த உயிரை ஒரு காலகட்டங்கள் வந்த உடனே இந்த உடல் இதோட சேர்ந்து வாழ முடியாதுன்ற ஒரு நம்பிக்கைக்கு வந்துடுது. இதுக்கு மேல இதை வச்சுட்டு இருக்க முடியாது இந்த உடலைன்ட்டு. அதனால இந்த உயிர் என்ன பண்ணுது, இந்த உடலை விட்டு பிரிஞ்சிடுது. அந்த உயிர் போன உடனே அந்த உயிருக்கு அது செய்த பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி வேற பிறவிகள் அமைதுமா. இன்னைக்கு நேற்று வந்ததுல இந்த உடல் தான் ஒரு இப்ப 42 வயசு எனக்கு ஆகுதுன்னா 42 வயசுமா இந்த உடல்ல தான் இந்த உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி அது பல பிறவிகள்ல பல ஜீவர்கள்ல வாழ்ந்துட்டு இருக்குது, பல வடிவத்துல பல ஜீவனா வாழ்ந்துட்டு இருக்கு. வர்றதுதான் இன்னைக்கு நேற்று தோன்றதுன்னு தெரியல இந்த உயிர். அதனால இந்த உயிர் போயிடுச்சுன்னா இப்ப இந்த பிறவி ஏன் கொடுத்தா ஆண்டவன்னாக்கா, ஆடு பாடு தின்னு தூங்கு இது நம்மளுக்காக தான் படைக்கப்பட்டான்னு சொல்றதெல்லாம் சாதாரண, அதாவதுன்னா அறிவு விளக்கம் இல்லாதவர்கள் செய்யக்கூடிய வேலைகள். அறிவு விளக்கம் உள்ளவர்கள் என்ன செய்வாங்கன்னாக்கா, நாம பிறந்தோம், நாம எதுக்காக பிறந்தோம், ஆடிட்டு பாடிட்டு போட்டா ஆடு மாடு கோழி கொக்கு விலங்குகள்லாம் எல்லாம் தான் செய்யுது, அதுதான் சந்தோஷமா இருக்குது. அதே மாதிரி நம்ம போறதுக்காக வரல. இந்த பிறவி ஏன் கொடுத்தனாக்கா, இந்த பிறவியில பல புண்ணியங்களை செய்து பல நன்மைகளை செய்து ஆண்டவனுடைய அனுகிரகத்தை பெற்று இந்த பிறவியோட நிறுத்திக்கப்பா, இதுக்கு மேல நீ பிறக்காத, நீ பட்ட துன்பமெல்லாம் போதுன்ற கருணையினாலதான் இந்த மனித தேகத்தையும் ஆண்டவன் நம்ம கிட்ட கொடுத்தான். ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க. இப்போ 6 வருடங்களுக்கு முன்னாடி நீங்களும் சக இளைஞரா கராத்தே கத்துக்கிட்டு எஸ்ஐயா சேரணும்னு வேலை தேடிக்கிட்டு இந்த விஷயங்கள்லாம் செஞ்சிட்டு இருந்தீங்க. திடீர்னு இந்த அருள் பற்றிய விஷயங்கள்லாம் எப்ப பேச ஆரம்பிச்சீங்க? எப்ப வள்ளலார் மேல உங்களுக்கு ஈடுபாடு வந்தது? நான் வந்து லோயலா காலேஜ்ல 85ல டிகிரி முடிச்சேம்மா. அதுக்கப்புறம் வந்து வேலை தேடம் படலாம் வந்துடும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். எனக்கு தகுதியான வேலையா எதுவுமே தெரியல. ஆனா எனக்கு வந்து அப்போ காலேஜ் படிக்கும்போது நிறைய
ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்திருக்கேன், என்சிசியில் நிறைய மெடல்ஸ் வாங்கியிருக்கேன், பேராசூட் ஜம்ப் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து இதை எனக்கு வந்து நிறைய ஸ்போர்ட்ஸில் ஈடுபட்டதுனால நல்ல திடகாத்திரமான உடம்பு வச்சுருந்தேன். அப்போ என்னுடைய அறிவை வளர்த்துக்கிறத விட உடம்பை தான் நல்லா பெருசாக வளர்த்து வச்சுருந்தேன் நான். சரி, எனக்கு எது ஃபிட் ஆகும்னு பார்க்கும்போது போலீஸ் வேலை நல்லா இருக்கும், நம்மளுக்கு நல்லா நிறைய உழைக்கலாம், நான் நாட்டுக்கு சேவை செய்கிற மாதிரி நினச்சேன். அதில் இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டேன், அப்படியே இருக்கும்போது என்னுடைய ஆசைகள் வந்து நிறைவேறலை. ஒவ்வொரு இன்டர்வியூக்கும் போவேன், ஏனோ என்னை வந்து கழுத்தை வச்சு வெளித்தள்ளி விட்டுருவாங்க. அப்படி இருந்ததுனால என்ன பண்ணிட்டேன், அதாவது தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. எனக்கு கவலையாகவே இருக்கும். நான் எனக்கு யாருக்கிட்டையும் போய் ரெக்கமெண்டேஷன் பிடிக்கிறது இல்லை, என் திறமையை வச்சு நான் வாங்கணும்னு இருந்தேன். அதனால திருக்குறள் படித்த போது மனக்கவலையை மாற்றுறதுக்கு ஆண்டவன் தான் காரணம், வேற எந்த மருந்தும் கிடையாதுன்றாரு. அப்போ அவன் பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி தான் தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், அந்தாதி, திருவருட்பா எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிச்சோமா. தனிமையில் உட்காந்துட்டு பல காலம் தனிமையில் உட்காந்துட்டு அதை பற்றியே சிந்தித்தேன், அதை பற்றியே படித்தேன். இதை பற்றி பெரியவங்கள்லாம் போய் கேட்டு பார்த்தேன். அந்த சிவாலயங்கள்லாம் போய் ஒவ்வொன்றா வழிபட்டேன். ஒவ்வொரு அந்த தேவாரம் திருவாசகத்தில் ஒவ்வொரு சிவாலயத்தை பற்றியும் சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்கும் கும்பிட்டாக்கா பாவம் நீங்கும், இந்த கோயில் கும்பிட்டாக்கா பொன்பொருள் கிடைக்கும், இந்த கோயிலை கும்பிட்டா மனைமக்கள் அமைவாங்கட்டு. அப்படி ஒவ்வொரு கோயில்களும் பார்த்துட்டு கடைசியில் வரும்போது வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னா, மரணமில்லா பெருவாழ் வாழ்ந்திடலாம் கண்டிருந்தார். இதில் எப்படி எனக்கு தீவிரமான ஆர்வம் ஏற்பட்டதுன்னாக்கா, அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார், திருக்குறளை திருவள்ளுவர் சொல்கிறாருங்கம்மா. அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார், பெரும் பயனில்லாத சொல். அப்போ ஒரு முனிவர், சித்தர், யோகிகள்லாம் ஒரு வார்த்தையை வாய் திறந்து சொன்னாங்கன்னா பல நன்மைகள் இருந்தால் மட்டுமே தான் மற்றவங்களுக்கு அந்த வார்த்தையை சொல்லுவாங்களாம். இல்லாட்டி போனால் நமக்குன்னா வந்து நம்ம வேலையை பார்த்துட்டு போகலான்ட்டு சைலண்டாக இருப்பாங்க. ஏன்னாக்கா மனசாலேயோ வாக்காலேயோ தேகத்தாலேயோ பாவங்கள் வரக்கூடாது நமக்குன்னு நினைக்கிறவங்க. தான் பாவத்தை போக்குறதுக்காக தான் தவம் பண்ணிட்டு இருக்காங்க, இறைவனிடத்தில் சரண்டர் அடைஞ்சிட்டு இருக்காங்க. தன்னுடைய சிறுமையெல்லாம் இறைவனிடத்தில் சொல்லி அழுது தொழுது தன்னுடைய பிறவியை வந்து நீக்கிக்கிறதுக்காக அவங்க வேதனை துன்பப்பட்டு இருக்காங்க பல காலம். அதாவது அருள் என்பது உடனே கிடைக்கக்கூடிய பொருள் இல்லை, பல காலம் அதுக்கு முயற்சி பண்ணாதான், ஆண்டவன் கருணை காமிச்சாதான் நம்மளுக்கு அருள் கிடைக்கும். அப்பேற்பட்ட ஆற்றலை நம்ம பெறக்கூடியவங்க பொய் சொல்லிக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இந்த மாதிரியான துன்பகரமான பாவத்தை சேர்த்துக்க மாட்டாங்க. என்ன அப்பேற்பட்டவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா பல நன்மைகள் இருந்தால் தான் சொல்லுவாங்களாம். அப்போ திருக்குறளில் வந்து அந்த வார்த்தையை சொல்றார். வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, சத்தியம் சொல்கின்றேன் உலகீர் ஜகத்தீர் அறிமீன்கள் சித்தியெல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும்